ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் எப்போவுமே சுறுசுறுப்போட துடிப்போடு இருக்கக்கூடிய வர்ச்சகராசினியர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 வருடத்தினுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட இருக்குங்க. பொதுவாகவே சூரியனுடைய பயிற்சியானது ஏற்படும் பொழுது அதனுடைய தாக்கம் 12 ராசிகளுக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கும் ஒரு விதமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன வகைகளில் மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ராசிநாதன்னா இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு செவ்வாய். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதாவது மகரத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. பாக்கிய தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுறாரு. இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலையோ இருக்கட்டும், வேலையிலையா இருக்கட்டும், எதுலேயோ மறைமுகமாக யார் யார் எதிரிகளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இப்போ விலகிடுவாங்க. இந்த மறைமுகமான எதிரிகள் விலகிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். துணிச்சலோடு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல பலன்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நல்ல பலன்களை தான் உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான சூரியனோட ராசிநாதன் இணைவு பெற்றிருக்கிறாருங்க. ஸோ தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியனோட அதாவது ராசிநாதன் இணைவு பெறும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் பின்வாங்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தவே மாட்டார். ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா கூட முன்வைத்த கால பின் வைக்கவே மாட்டீங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய இறக்க குணம் கொண்டவங்க. அதே நேரம் முன்கோபமும் அவங்களுக்கு ஒரு சில நேரம் வந்துட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எல்லாம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணுன்னா அந்த முன்கோபத்தையும் நீங்கள் குறைச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்திருக்கிறாரு. குரு அமர்ந்திருந்தாலும் விரயஸ்தானத்தை பார்க்குறாருங்க. குருவுடைய பார்வை விரயஸ்தானத்தில் விழுறதுனால தேவையில்லாத செலவுகள் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். என்னதான் உங்களுக்கு வரவு வந்தாலுமே கூட அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உடனே செலவு செய்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய் வேறு ஒரு இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் அமையப்போகுது. அதாவது உடனுக்குடன் வேறு வழியில் நீங்கள் சேமித்து வச்சுக்கிறது நல்லது. ஒரு காசு வருதுன்னா அது கூட செலவும் உங்களுக்கு வரதான் போகுது. அதனால் ஒரு சம்பளமே வாங்குறீங்கன்னா கூட உடனே அதை சேமிப்பில் போட்டுருங்க. எல்லாத்தையும் சேமிப்பில் போடணும் அப்படின்னு சொல்ல வரல. நம்மளுடைய செலவில் போக ஒரு பகுதியாவது சேமிக்கணும். எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடக்கூடாது. அதனால் சேமிக்கவும் பழகிக்கோங்க. வருமானத்தினுடைய ஒரு பகுதியை யார் சேமிக்கிறாங்களோ அவங்க தான் புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க. ஸோ சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல் உபாதைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த நிலையெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்குது இல்லையா? குரு பார்வை கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். கொடுத்த இடத்துல உங்களுக்கு பணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேரும். அந்த பணம் படிப்படியாக சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. மனசில் பல குழப்பங்களுக்கு நீங்கள் ஆளாகியிருப்பீங்க. இப்போது பார்த்திங்கன்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. தெளிவான முடிவு எடுப்பீங்க. தெளிவான சிந்தனைக்கு நீங்கள் உட்பட ஆரம்பிப்பீங்க. அரசியலாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கானது தாங்க. அதாவது உங்களுடைய பாதி நேரமே அதுலேயே போயிடும். நீங்கள் அதுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுருவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஈடேறக்கூடிய நேரம்தான். ஸோ இனி சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் கூட ஒரு சிலருக்கு உருவாகும். எவ்வளோ நாள் தான் வேலை செய்கிறது, எவ்வளோ நாள் தான் அடுத்தவங்களுக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்கிறது, அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். அப்போது சுயமாக தொழில் செய்கிறதுக்கான உத்வேகம் பிறக்கும். ஒரு சில மாதங்கள் கழித்து அதுக்கான வழியும் கிடைக்க போகுதுங்க. ஸோ கட்டாயமாக அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுயதொழில் செய்து முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு ஏக்கமாகவே இருந்துகிட்டு இருக்குது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உதவியும் கிடைக்கும். இந்த உதவியை வச்சு ஏன்னா முன்னாடி நான் சொன்னேன் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய இரக்க குணம் கொண்டவங்க. அதனால் ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்வீங்க.
பொது தொண்டு உங்களுக்கு ரொம்ப நிறையவே இருக்கும். ஆதரவற்றவர்களுக்காக உதவி செய்கிறதுக்கே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா வலிமையான கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குங்க. வலிமையான கிரகங்களுடைய அதாவது சூரியன் வந்து உச்சம் பெறுறாரு. சூரியன் மட்டும் கிடையாது, சூரியனோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற செவ்வாயும் வந்து இணைந்திருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இருக்குது. அப்படிங்கிறதுனால முயற்சிகள் அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் தான் இந்த கிரகங்கள் இருக்குது. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அவர் ஆட்சி பெற்று 3ஆம் இடத்தை வேற பார்க்குறாருங்க. ஸோ விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் கவலையே படாதீங்க. எல்லா காரியங்களும் நீங்கள் நினச்ச மாதிரி தான் நடக்கும். உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி தான் நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சியால் வெளியிடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் கேது அமர்ந்து இருக்கிறாருங்க. அதனால் வெளிநாடுகளில் நீங்கள் தொழில் வாய்ப்புகளை எல்லாம் அமைப்பீங்க. அதுக்கான செயல்களையும் இனி வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு கனவுகளோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரியிலே பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ தொழில் ஸ்தானத்தை கேது வந்து அமர்ந்து பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய தொழில் விரிவடையுங்க. தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா அதற்கான பலத்தை எல்லாம் பெறுவீங்க. ஏற்கனவே ஆல்ரெடி தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை நீங்கள் வெளிநாட்டில் போய் விரிவுபடுத்துவீங்க. உங்களுடைய செயல்களையும் இனி வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு உரிய ஒரு பலம் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். எவ்வளோ நாள் தான் பயத்தோடையே இருக்கிறது, எவ்வளோ நாள் தான் பிரச்சனையாகவே பார்த்துட்ருக்கிறது. கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்றது உருவாயிருச்சுன்னா அதற்கான தீர்வு இருக்கும். அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப நாட்களை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ விருச்சிகராசினியர்களும் அப்படி தாங்க. இந்த காலகட்டங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதற்கான தீர்வுகளை இப்போ தான் நீங்கள் பார்க்கணுன்ற முயற்சியிலே வந்து இறங்க போகிறீங்க. ஸோ 2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பல்வேறு விதமான கனவுகள் நனவாகும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் அமையும், வேலை கிடைக்கும், பணம் இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல் எந்த ஒரு காரியமுமா இருந்தாலும் சரிங்க, யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நீங்களே வந்து செய்வீங்க. எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் புதிய அனுபவம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது ஆன்லைன் வர்த்தகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய சோதனைகளை வந்து கொடுக்குங்க. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைன் வழியாக மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா ஆன்லைன் வழியாக இந்த டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். ஆன்லைன் வர்த்தகம் உங்களுக்கு கடுமையான சோதனைகளை கொடுக்கும். அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. கொடுத்த இடத்துல ஒரு முறையை வந்து அலைஞ்சா உங்களுக்கு உடனே அந்த இது கிடைக்கவே கிடைக்காது. பல முறை அலையணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் வந்து கிடைக்கும். பிடிவாத குணத்தை எல்லாம் விட்டுடுங்க. அன்பு செலுத்துங்க. அனைவரையுமே வந்து நீங்கள் அன்பு செலுத்துனீங்க அப்படின்னா எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து அடிமையாகிடுவாங்க. ஸோ அன்பு ஒன்று தான் உங்களை வந்து நல்லபடியாக நிலைநிறுத்தும். அதனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க. எல்லா வகையிலையுமே நீங்கள் சிறப்பான வகையில் முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னென்னா அன்பு தான். நீங்கள் அன்பு செலுத்துனீங்க அப்படின்னா எல்லாருமே உங்கள் பக்கம் வந்துடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரக நிலைகளுமே ஒன்று சேரக்கூடிய இந்த ஒரு தருணம் நிறைய நன்மைகள் நடக்கும். நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கட்டாயமாக திருமணமாகாதவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். திருமண பாக்கியம் நல்லாவே இருக்குது. ஸோ திருமணத்திற்காக இயங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தினீங்களா கண்டிப்பாக உறுதியாகும். என்னதான் இவ்வளவு நன்மைகளானது விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி 13க்கு அப்புறம் நடந்தாலுமே கூட சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்திற்கான எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த டைமில் நீங்கள் செய்யாதீங்க. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. 25ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி இரவு 1:23 சந்திராஷ்டமம் தொடங்குது. அதை தொடர்ந்து 28/2/2026 சனிக்கிழமை அதிகாலை 4:09 வரைக்குமே வந்து இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் எப்போதும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடக்கூடாது, கோபப்படக்கூடாது. பயணங்களை வந்து எடுக்காதீங்க அதிகமாக. ஏன்னா பயணங்கள் உங்களுக்கு நிறைய அலைச்சலை கொடுக்கும், வீண் விரயத்தை கொடுக்கும். ஸோ சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருந்துக்கோங்க. இதை தாண்டி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் எளிமையாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயும் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பரிகாரங்கள் செய்யும் பொழுது தான் அதனுடைய பாதிப்புகள் நம்மளால் குறைக்க முடியும். அந்த வரிசையில் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்யுங்க.
அனுமன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ராமநாமம் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ராமன் பிரானை வந்து நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. செந்தூரம் பூசி வேண்டிக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல விருத்தி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து கொடுத்துட்டு இருக்கும். இது மாதிரி எளிமையான பரிகாரங்களை செய்தாலே போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவில் விருச்சிகராசினியர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.